தெய்வீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் முக்கியமான சில நாமங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்று மார்கழி 20ற்கான 3 நாமங்களை பார்ப்போம். ஓம் பூர்ணாய நமக. பூர்ணாய என்று சொல்லும்போதே நமக்கு அதனுடைய பொருள் விளங்கிவிடும். பூரணமாக இருப்பவன், எந்த ஒரு குறையும் இல்லாதவன் ஸ்ரீ மகாவிஷ்ணு, அதாவது ஸ்ரீ கிருஷ்ணன். குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா என்று தானே பாடுகிறோம். எந்த ஒரு குறையும் இல்லாமல் உடலிலோ மனதிலோ புத்தியிலோ செயலிலோ எந்த ஒரு இடத்திலும் எந்த குறையும் இல்லாதவன் ஸ்ரீ கிருஷ்ணன். எனவே பீஷ்மர் அவனை ஓம் ஸ்ரீ பூர்ணாய நமக என்று கூறி போற்றுகிறார். எதிலும் பூர்ணமாக இருப்பவன், இந்த உலகத்தையும் பூரணமாக படைத்தவன். அவன் அருளினால்தான் அனைத்துமே நடக்கிறது. எனவே ஓம் ஸ்ரீ பூர்ணாய நமக என்று கூறுகிறது விஷ்ணு சகஸ்ரநாமம். அடுத்து ஓம் ஸ்ரீ வசுப்பிரதாய நமக. செல்வத்தை அளிக்கக்கூடியவன், செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமியை தன் மார்பில் தரித்திருப்பவன். அவனுக்கு செல்வத்தை கொடுப்பதில் தடையா? கிடையவே கிடையாது. நாம் வேண்டுவதை அள்ளித்தர அவன் காத்திருக்கிறான். உனக்கு என்ன வேண்டுமோ அதை தர நான் காத்திருக்கிறேன் எனும்போது நீ என்னிடம் ஏன் தேவையில்லாத விஷயங்களை கேட்கிறாய் என்றுதான் பகவான் கேட்கிறார். உனக்கு என்ன வேண்டுமோ அதை தர நான் இருக்கிறேன். அவங்ககிட்ட போய் நீ எனக்கு அந்த செல்வத்தை கொடு, கோடி கோடியாக பணத்தை கொடு, கார் பங்களா வீட்டு வாசல் கொடு என்று கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. பகவானே, நான் உன்னையே பூர்ண சரணாகதி அடைந்து விட்டேன். எனக்கு என்ன வேண்டுமோ அதை நீ எனக்கு கொடு என்று கேட்டால் அவனே நமக்கு வேண்டிய அனைத்தையும் அளித்து விடுவான். கார் வேண்டுமா கார், வீடு வேண்டுமா வீடு, செல்வம் வேண்டுமா செல்வம், கை நிறைய காசு, வீடு நிறைய பணம், செல்வம், பொருள், உற்றம் சுற்றம், நண்பர்கள் என்று மனித துணை ஆதரவு அனைத்தையும் அளிக்கக்கூடிய பூரணமானவன் ஸ்ரீ மகாவிஷ்ணு. இந்த இடத்தில் நாம் கிருஷ்ணனை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். மகாவிஷ்ணுவின் அவதாரத்தில் பூரணமானவன் ஸ்ரீ கிருஷ்ணன், எந்த ஒரு குறையும் இல்லாதவன். அவனை வெளியிலிருந்து பார்க்கும்போது அவன் நிறைய குறைகள் உடையவனாய்தான் தோன்றுவான். திருடி தின்றான் வெண்ணையை, மகாபாரத போரில் பல இடங்கள் அநியாயமாக நடந்தான் என்று சொல்வோம். ஆனால் அது அத்தனைக்கும், அனைத்து செயல்களுக்கும் ஒரு காரணம் உண்டு. எந்த ஒரு காரணமும் இல்லாமல் காரியம் இல்லை. அதைத்தான் ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்கிறான். எனவே உனக்கு தருகிறேன் தருகிறேன் என்று சொல்வதற்கு நான் கற்பகத்தருவாக இருக்கிறேன். ஆனால் நீ என்னிடம் தேவையில்லாத மற்ற விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்று கூறுகிறான் ஸ்ரீ கிருஷ்ணன். இதைத்தான் ஸ்ரீ வசுப்பிரதாய நமக, செல்வத்தை அளிக்கக்கூடியவன். ஓம் சத் பராயணாய நமக. தத்துவத்தை அறிந்தவன். இந்த வாழ்க்கையின் தத்துவம் என்ன, இந்த உலகின் தத்துவம் என்ன, இங்கு பிறக்கக்கூடிய மனிதர்கள் செய்யக்கூடிய காரியங்கள், அவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ற அனைத்தையும் அறிந்தவன் ஸ்ரீ கிருஷ்ணன். எனையன்றி உனையறிந்தவர் யாருமில்லை என்கிறான். அவனைத் தவிர நம்மை பற்றி நமக்கே தெரியாது. அதுதான் ஒரு பக்தர் கேட்கிறார் கிருஷ்ணனிடம், ஹே கிருஷ்ணா, என்னை பற்றி எனக்கே தெரியாது. நான் யார், என் உள்ளத்தில் நான் என்ன விரும்புகிறேன், எனக்கு எது நல்லது, எதை கொடுத்தால் நான் நலமாக இருப்பேன் என்று எனக்கு தெரியாது. ஆனால் உனக்கு தெரியும். உன்னை தவிர வேறு யாருக்கு தெரியும்? உனையன்றி எனையறிய வேறு யாருக்கும் தெரியாது என்கிறார் அந்த பக்தர். அவனுக்குத்தான் தெரியும். உன்னுடைய உருவத்தை நான் கண்ணார கண்டால் போதும், வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை என்கிறார். அந்த உருவத்தை கூட காண வேண்டும் என்பது இல்லை. அவனை நினைத்தாலே போதும். அவனின் அழகான ரூபம் நம் மனக்கண்ணில் வந்துவிடும். திருக்கண்டேன் பொன் ஆழி கண்டேன், திகழும் அருகன் அணி நிறமும் கண்டேன். உன்னுடைய உருவத்தை கண்டேன், உன் நிறத்தை கண்டேன், உன்னுடைய அழகை கண்டேன் என்று கூறுகிறார் பேயாழ்வார். அனைத்தையும் கண்டும்
திருப்தி அடையவில்லை மனம். இன்னும் பார்த்து கொண்டே இருக்கலாம் போலிருக்கே. ஏனென்றால் நாராயணன் அலங்கார பிரியன். எனவே தான் நாம் பெருமாள் கோவில்களில் நாம் பார்த்தோமானால் அழகான அலங்காரம் செய்வார்கள். ஏராளமான ஆடை ஆபரணங்கள், மலர் மாலைகள் என்று எக்கச்சக்கமாக வைத்திருப்பான். அவனிடம் செல்வம் இருக்கிறது, செல்வ மகள் அவனிடம் இருக்கிறாள். எனவே செல்வத்தில் அவனுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. அவன் கற்பகத்தரு. நாராயணா என்று சொன்னாலே நலம் யாவும் தரக்கூடியவன் அவன். எனவே அவனை இந்த வாழ்வின் தத்துவம் அறிந்தவன், தத்துவமசி நம் அனைவருக்குள்ளும் நிரம்பி இருப்பவன். எனவேதான் அவனை ஓம் சத்பராயணாய நமக என்று கூறுகிறது விஷ்ணு சஹஸ்ரநாமம். இனி அடுத்து 3 நாமங்களை பார்க்கலாம்.